இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உற்சாகமாய் சேர்ந்து 2 கரங்களை தட்டி தொடர்ந்து பாட போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, thank you Lord. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். பாடுவோம். நல்ல கையை தட்டி 2 கரங்களை தட்டி. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சபையே சேர்ந்து பாடுவோமா? அவர் ஒருவரே கனத்துக்கு உரியவர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஓ ஆகும் எல்லாமாகும். நல்ல உற்சாகமா பாடுங்க. ஆகும் ஆகும், வண்டர்ஃபுல். எல்லாமாகும், ஆகும் ஆகும். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. வாயை திறந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுங்க. அலங்கார
தம்பி பாடுற வாயை திறந்து. தேவ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்தோனே, ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரை சுவை ஆராதிக்க, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். மனசார பாடுவீங்களா? துதித்திட வந்தோம், தூயவரை சுவை ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திட்டதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரை சுவை ஆராதிக்க, ஆராதிக்க வந்தோம். எஸ், ஆமென். தொழுதிட வந்தோம், தூயவரை சுவையே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. பாடுங்க. வண்டர்ஃபுல். செலுத்துவோமே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரை சுவையை ஆராதிக்க, ஆராதிக்க அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவரை சுவையை ஆராதிக்க, ஆராதிக்க அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவரை சுவையை பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறினாரே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் எல்லாரும், எல்லாரும். ஒருவர் கூட சும்மா இருக்க முடியாதீங்க. காரணம் மகிமைக்கு பாத்திரரை துதிக்கிறோம். ஆராதிக்க, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், ஆராதிக்க அன்பு கூற வந்தோம். எஸ், வண்டர்ஃபுல். ஆமென். தொழுதிட வந்தோம். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த காலத்திலும். பாடுங்க. எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே. சத்தமா முழு மேகத்தோடு. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும். எஸ், க்ளோரி. மகிமை அவருக்கு.
உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இளம் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எஸ், இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை. பெண் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், தையிலும் துதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், எஸ், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், எஸ், ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, சொல்லுவோம், உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, ஆதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க, நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயமில்லை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, மகிமை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென் ஆமென். அவர் நமக்கு செய்த கிருபைகள் நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி உள்ள, ஆமே, நன்றி உள்ள வாழ்க்கை தான் ஆராதனை. ஆமே, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி மைட்டி காட். இந்த காலை வேளையில ஆமேன், அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்த பொழுது
அவர்கள் கூடி இருந்த இடம் அசைஞ்சதாம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆமென். அவர்கள் ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் அவர்களை கொண்டு நிறுத்தினார். முதலாவது அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆமென். அபிஷேகம் அப்படியானால் எதற்காக? ஆவில நிரம்புதல் எதற்காக? சாட்சியாய் வாழ. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கேட்கிற யாவருக்கும் தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் இன்னும் என்ன உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்போம்? எதற்காக அபிஷேகம்? சாட்சியாய் வாழ. ஆமென். தெய்வமே இயேசுவே நீங்கதாருதல், தெய்வமே இயேசுவே நீங்கதாருதல், கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, அதன் உருவம் அதில் அன்பு வைத்தீரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தறிந்தீரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தறிந்தீரே. கரங்களை தட்டி தெய்வமே இயேசுவே நீங்கதான் ஆறுதல், தெய்வமே இயேசுவே பாடுங்க, நீங்கதான் ஆறுதல், பாபிலோனின் தீய ஆவி வேண்டாம், பரிசுத்தாவி எனக்கு தாருமே, பாபிலோனின் தீய ஆவி வேண்டாம், பரிசுத்தாவி எனக்கு தாருமே, அடிமைத்தன ஆவி எனக்குள் வேண்டாம், அடிமைத்தன ஆவி எனக்குள் வேண்டாம், அன்பின் ஆவி எனக்கு தாருமே. கேட்பீங்களா? அன்பின் ஆவி எனக்கு தாருமே. கரங்களை தட்டி தெய்வமே இயேசுவே நீங்கதான் ஆறுதல், தெய்வமே இயேசுவே நீங்கதான் ஆறுதல், சுயநலத்தின் ஆவி எனக்குள் வேண்டாம், பிறநலத்தின் ஆவி தாருமே, சுயநலத்தின் ஆவி எனக்குள் வேண்டாம், பிறநலத்தின் ஆவி தாருமே. நீங்க எல்லாம் சேர்ந்து பாடணும். பெருமையின் ஆவி எனக்குள் வேண்டாம், பெருமையின் ஆவி எனக்குள் வேண்டாம், தாழ்மையின் ஆவி தாருமே, தாழ்மையின் ஆவி தாருமே. சேர்ந்து பாடுவோம். தெய்வமே இயேசுவே நீங்கதான் ஆறுதல், தெய்வமே இயேசுவே நீங்கதான் ஆறுதல், சோம்பலின் ஆவி எனக்குள் வேண்டாம், உற்சாக ஆவி தாருமே. கேட்பீங்களா? சோம்பலின் ஆவி எனக்குள் வேண்டாம், உற்சாக ஆவி தாருமே, பலவீனத்தின் ஆவி எனக்குள் வேண்டாம், பலவீனத்தின் ஆவி எனக்குள் வேண்டாம், பலமுள்ள ஆவி தாருமே, பலமுள்ள ஆவி தாருமே, தெய்வமே இயேசுவே நீங்கதான் ஆறுதல். பாடுங்க. தெய்வமே இயேசுவே பாடுங்க. எஸ், தெய்வமே இயேசுவே நீங்கதான் ஆறுதல், ஜீவனத்தின் பெருமை எனக்குள் வேண்டாம், இருப்பதில் நிம்மதி தாருமே. கேட்பீங்களா? ஜீவனத்தின் பெருமை எனக்குள் வேண்டாம், இருப்பதில் நிம்மதி தாருமே, ஆபாச எண்ணங்கள் வேண்டாம், ஆபாச எண்ணங்கள் வேண்டாம்,
அடங்கி போகும் ஆவி தாருமே, உம்மில் அடங்கி போகும் ஆவி தாரு. கரங்களை தட்டி தெய்வமே இயேசுவே நீங்கதா ஆறுதல், தெய்வமே இயேசுவே நீங்கதா ஆறுதல். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரை, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆமென். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. நல்ல ரெண்டு கரங்களை தட்டியாமே மகிமை. Hallelujah, mighty Father. Rishadana Mahadaradirama Lidana Maushantana Kaboriba Ladana Maushantana Kaborima Kadara Likaradana Maushidanama Lidana Mama Shakaraba. ஆமென். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன். எத்தனை உரிமையோடு சொல்றார் பாருங்க. இந்த ஜனம் என்னுடைய ஜனம், இவர்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பெரிய எதிர்பார்ப்பு பாருங்க. நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி Mighty God, Hallelujah. நன்றி ராஜா இயேசுவே, நன்றி ராஜாவே. அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அல்லவா. Hallelujah, mighty Father. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. ஒரு முறை சொல்லுவீங்களா? நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குதானே. சொல்லுங்க அவரை பார்த்து. ஆராதனை 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 உமக்குதானே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை.
உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுங்க, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்குதானே. ஆமென். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கு. மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, தூதிக்கு பாத்திரரே. எங்களோடு சேர்ந்து கண்ணை மூடி பாடுவீங்களா? மாறிடாத என் இயேசுவே, தூதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே, என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே. ஆமென். எத்தனை அற்புதம்! எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போன நேரம் உண்டு, எத்தனையோ நேரங்கள் துவண்டு போன நேரம் உண்டு, எத்தனையோ முறை துவண்டு போய் விசுவாசத்தை விட்டு சில நேரத்தில் வழிவி போன நேரமும் உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் தம்முடைய வலது கரத்தினால் நம்மை தூக்கி எடுத்தாரே. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மேல் எத்தனை கரிசனை உடைய தேவனாய், நம்மேல் எத்தனை அன்பு கூறுகிற தேவனாய், அவர் நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்ம இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் நிறுத்தி இருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபைதானே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, எப்பொழுதோ நாம் மறைந்து போயிருக்க வேண்டும், நம்முடைய பெயர் கூட மறைந்து போயிருக்க வேண்டும், ஆனால் இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்றால் அது தேவ கிருபை, தேவனுடைய கிருபை. உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எங்களோடு
என்னோடு சேர்ந்து அப்படியே பாடுங்க. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உயர்த்துங்க. கிருபையே, அந்த கிருபையை, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இந்த காலை நேரத்துல ஆராதனை என்பது 2 பாடலை பாடி கண்ணீரோடு இருக்கிற உருக்கமான சில வார்த்தைகளை சொல்வது ஆராதனை அல்ல. அதெல்லாம் தேவைதான். அவரை நினைத்து, அவருடைய மகத்துவங்களை நினைத்து, அவருடைய பராக்கிரமத்தை நினைத்து, அவரை மேன்மைப்படுத்தி துதித்து பாடுவது எல்லாம் அவசியம். ஆனால் ஆராதனை என்னன்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கை தான் ஆராதனை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடக்கை, நம்முடைய செய்கை, நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தை அது தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் எதிர்பார்க்கிறார். புத்தி உள்ள ஆராதனையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவர்களாக. ஆராதனை என்பது குடும்ப ஜெபமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில வருகிறது மட்டும் அல்ல. ஆராதனை என்பது அந்த 6 நாட்களும் 7 நாட்களும் நாம் தேவனுக்கு எப்படி நடந்திருக்கிறோம், எப்படி தேவனை மகிமைப்படுத்திருக்கிறோம், நாம் எப்படி பேசி இருக்கிறோம், நம்முடைய பேச்சினாலே சிலர் காயப்பட்டிருக்கிறார்களா, நம்முடைய பார்வையினாலே சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, நம்முடைய செய்கையினாலே சிலர் சோர்ந்து போயிருக்கிறார்களா, அதை தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சொல், செயல், நடக்கை தேவனுக்கு உகர்ந்ததா இருக்குமானால் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனை. ஆமென். புத்தி உள்ள ஆராதனை செய்ய ஒவ்வொரு வினாடியும் கிருபை தாங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லலாமே, எல்லாரையும் புத்தி உள்ள ஆராதனை செய்ய ஒவ்வொரு வினாடியும் எனக்கு உணர்வை தாரும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபை இந்த ஆராதனையில நம்மோடு கூட இருந்ததுக்காக நல்ல உற்சாகமாய் 2 கரங்களை தட்டி பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of 1 Peter, the 5th chapter, the 6th verse. நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாமா? நாம் எல்லாரும் இணைந்து. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். Humble yourselves therefore under the mighty hand of God, that he may exalt you in due time. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். சத்தமான வார்த்தை சொல்லுங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். பக்கத்தில் பார்த்து இந்த நல்ல வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்தலாமே. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பலவிதமான தேவைகள், பலவிதமான சோர்வுகள், பலவிதமான தத்தளிப்புகள், விசுவாச குடும்பங்களை குறித்த அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பல தடைகள், தேவைகள், இந்த பல காரியங்கள் நிமித்தம் உள்ளத்திலே சோர்வுகளும் தத்தளிப்புகளும் வேதனைகளும் நிரம்பி இருக்கிற நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலிருந்து எழும்பின ஒரு வார்த்தை, தேவனே, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிற வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமே என்று தேவ சமூகத்திலே நான் ஜெபித்த வேளையிலே தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை
என்னுடைய உள்ளத்திலே காணப்பட்ட இக்கட்டுகள், தடைகளின் மத்தியில் தத்தளிக்கிற ஜனங்களை குறித்த பாரங்கள், இவைகளின் நடுவிலே தேவ வார்த்தை என்னை பரவசப்படுத்தினது, சந்தோஷப்படுத்தினது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். இந்த வார்த்தை உள்ளத்தில் வந்தபொழுது பெருமகிழ்ச்சி அடைந்தேன், மிக மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய உள்ளத்திலே காணப்பட்ட அந்த தத்தளிப்புகள், சோர்வுகள், வேதனைகள், இவைகளின் மத்தியிலே தேவ வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தினது. அல்லேலூயா. சத்தமாமேன் சொல்லுங்க. த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்கல்ல, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்றாங்களே, அதை மாதிரி ஒரு பூஸ்ட் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துச்சு. சத்தமாமேன் சொல்லாமா? ஆண்டவருடைய ரேமா வேர்டு நம்முடைய உள்ளத்தில் திடீர்னு வரும்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. நம்மகிட்ட ஒருவேளை ஒன்றும் இருக்காது, நம்ம பல தேவைகள் மத்தியில், பல இக்கட்டுகள் மத்தியில் இருப்போம், ஆனால் உள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மன நிம்மதி. ஆமேன். அதுதான் கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை. சத்தம் ஆமேன் சொல்லுங்க. அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வந்திருக்கிற நேரத்திலே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமென். அவங்களே வேதனையிலும் தத்தளிப்பிலும் சோர்ந்து போய் அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பி இருந்தோம். ஆமென். அப்படி சோர்ந்து போய் வேதனையோடு விரக்தியோடு நடந்து கொண்டிருக்கிறவர்கள் வழிபோக்கர் ஒருவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவங்களுடைய கவலையெல்லாம் மறக்க ஆரம்பிச்சது. ஆமென். ஒரு புது நம்பிக்கை உள்ளத்தில் எழும்ப ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அவர் நம்மோடு பேசிட்டு வந்திருந்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு, அது தேவன் தருகிற அற்புதமான வார்த்தை. ஆமென். இந்த வேதத்தை பல வருடமாக நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 15 வருஷமாக நான் இந்த வேத புஸ்தகத்தில் நான் இதை பயன்படுத்தி வருகிறேன். இதை என்னுடைய பொக்கிஷமாக, பொக்கிஷத்திலும் மேலாக இதை நான் நேசிக்கிறேன், அரவணைத்து கொள்கிறேன். ஆமென். இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பைபிள் இருந்துச்சு. என்னுடைய வாலிப நாட்களில் ஒரு பைபிள் இருந்துச்சு. அந்த பைபிளை ஒரு முறை நான் திரும்பி பார்த்த பொழுது அந்த பைபிள் ஃபுல்லாகவே ஃப்ளாரசன் பெனில் அண்டர்லைன் பண்ணது, நிறைய இடத்துல குறிப்புகள், டேட்டை போட்டு இந்த டேட்டில் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை. ஆமென். நெருக்கத்தின் நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், வேதனை நேரத்தில் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் கண்ணிலிருந்து உங்களை அறியாமலே கண்ணீர் ரோல் ஆகி வேத புஸ்தகத்தில் பட்டு பட்டுன்னு விழுந்திருக்கிறதுனா நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள். ஆமென் சொல்லாமல். அப்படி எப்பெல்லாம் அந்த பைபிளில் பட்டு பட்டுன்னு கண்ணீர் விழுந்துச்சோ அந்த இடத்துலலாம் நான் அண்டர்லைன் பண்ணி டேட்டை போட்டு கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகள், அதை ஒரு பொக்கிஷமாக அந்த வேத புஸ்தகத்தை நான் போற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்லது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள், சோர்வுகள், நெருக்கடிகள், பல காரியம் என்னுடைய மைண்ட்ல ஓடிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேதனை அடைய, சில நேரத்தில் சோர்வு, சில நேரத்தில் விரக்தி கூட, ஏன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் தடைகள் மாறல? இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் கொடுத்த இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தினது. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார் என்கிற நிச்சயத்தோடு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன். ஆமென் சொல்லலாமா? 27ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய வார்த்தை அதுதான் சொல்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மரவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். தீங்கு நாளில் என்னை கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். பல தீங்குகள் நம்மை சூழ நடந்து கொண்டிருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி, நம்மை மறைத்து, நம்மை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை மைக் எடுத்து சொன்னது போல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். இந்த காலை 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்கு நேராக
புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை அதுதான். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய கிருபை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். சத்தமாமேன்னு சொல்லலாமா? கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் என்பது மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ கிடைக்க பெறுகிற ஒன்றல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனை நேசிக்கிற, அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வாக்குத்தத்தங்களே. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை பலப்படுத்துகிற அற்புதமான கிருபையின் வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுவது நல்லது. நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி அதை முக்கியத்துவப்படுத்துவது நல்லது. ஆனால் அதைவிட நல்லது, அந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்னோடியாக இருக்கிற தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நாம் நம்மை அர்ப்பணிப்பது அதைவிட அவசியம். ஆமென். கட்டளைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற நல்ல ஆவியை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. சத்தமாமேன் சொல்லுங்க. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற கட்டளையை நாம் யோசித்து பார்ப்போமானால், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். தேவன் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திலே நமக்கு வைத்திருக்கிற கட்டளை, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென், ஆமென். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவனுடைய மேலான மேன்மையான இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாயிருக்கிற தேவனுடைய கட்டளை இதுவே. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஆகிவிட்டதே, நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை. எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு, இந்த தோல்வி, இந்த தலைகுனிவு என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு நேரிட்டது என்று சோர்ந்து போய் விரக்தியோடு வாழ்க்கையில இனி விசுவாச ஓட்டத்திலே நாம் நிற்க கூடாது என்று ஒருவேளை பொல்லாத பிசாசு உங்களுக்குள்ளே இப்படி ஒரு தவறான சிந்தை கொடுத்திருப்பான். ஆனால் அதை எடுத்து போட்டுட்டு, ஹல்லேலூயா, என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். ஆமென். சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு பெரிய கரகோஷம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற வேலை இது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். கர்த்தர் ஏற்ற வேளையில் எனக்கு காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நமக்கு பேர் என்னதுங்க? விசுவாசி. நமக்கு என்ன பேரு? விசுவாசி. விசுவாசி வெறும் பிசுபிசுன்னு இருக்கக்கூடாது, விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்த நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை போல. ஆமென். ஒரு சின்ன குழந்தைய மாதிரி விசுவாசிக்கணும், சின்ன பிள்ளை மாதிரி விசுவாசிக்கணும். ஒருத்தன் கணத்தில் விழுந்துட்டான், சின்ன குழந்தை, ஒரு சின்ன பொடிங்க. விழுந்த உடனே எல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா இல்லாத நேரம் அது. ஊரில் இருக்கலாம் ஓடி வந்து அவனை தைரியப்படுத்தி, கவலைப்படாத அங்கேயே இரு, நான் உன்னை தூக்கிடுறோன்னு சொல்லி ஒரு கயிறை உள்ளே போட்டால், அந்த கயிறை நீ பிடிச்சிக்காட்ட தூக்குறேன்னா அந்த பையன் கேட்டானா, அந்த இன்னொரு மருமனையை எங்கள் அப்பா பிடிச்சிருக்கிறாரான்னு கேட்டானா. ஆமென். இதுனடா அது அம்மா போச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து போடிச்சு. அவங்க அப்பா அந்த முனையை பிடிச்சாருன்னா கண்டிப்பாக அவரும் உள்ளே போயிட்டு வரான். ஆமென். அப்படி இருக்கிறார் அவங்க அப்பா. ஆனால் அவனுக்கு நம்பிக்கை பாருங்க, மருமனை யார் பிடிச்சிருக்கிறா? எங்க அப்பா விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கை விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, சிறு பிள்ளையை போல ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். சிறு பிள்ளை தன்னுடைய அப்பாவை தன்னுடைய அம்மாவை கண்மூடித்தனமா நம்புவான். ஆமாவா? ஆமாவா இல்லையா? அந்த விசுவாசம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு சின்ன குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
நம்ம விசுவாச குழந்தைக்கு. அப்போ அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாஸ்டர், கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு பதட்டமாக ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப வேதனையாக போச்சு. அவன் அந்த பையன் வழியில் படுத்துட்டு, எங்கே இருக்கிறான் அவன், எங்கே இருக்கிறான், நான் படுத்துட்டு இருக்கிறான் பாஸ்டர் வீட்டில், காலில் ஃப்ராக்சர் பாஸ்டர், தலையில் 2-3 ஸ்டிச்சஸ். நல்ல வேலை பைக் ரொம்ப ஸ்பீடாக வந்து என் கையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த பையன் கையை உதறிட்டு ஓடிட்டான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் ஃப்ராக்சர், படுத்துட்டு இருக்கிறான், வழியில் கத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் சரி நீங்கள் ஃபோன் அவன்கிட்ட கொடுங்களேன், நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், அவன் முதல்ல வாங்க மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் பாஸ்டர் பேசுகிறேன், பாஸ்டர் அப்படின்னு உடனே ஃபோனை வாங்கி, ஏசப்பா சொல்லுங்கள் ஏசப்பா, நல்லா இருக்கிறீங்களா ஏசப்பா. நான் அதிர்ந்து போயிட்டேன் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து. டேய் நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க ஏசப்பா, எனக்கு கால் ரொம்ப வலியாக இருக்கு ஏசப்பா அப்படின்னா. அவன் சொல்கிற அந்த வார்த்தை இன்னும் என் காதில் துணிச்சிட்டே இருக்குது. ஏசப்பா என் கால் ரொம்ப வலியாக இருக்கு ஏசப்பா, என் வலி மாறணும் ஏசப்பா. அவன் அப்போ நான் சொன்னேன், சரி உனக்கு என்ன பிடிக்கும். எனக்கு எதுவும் பிடிக்காது ஏசப்பா, என் கால் வலி மாறணும் ஏசப்பா. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு வேணும். எனக்கு கேட்பரைஸ் சாக்லேட் பிடிக்கும் ஏசப்பா. சரி நான் உனக்கு கேட்பரைஸ் சாக்லேட் வாங்கி வந்து கொடுக்குறேன். பாருங்க அந்த ஒரு ஃபோன், அந்த ஃபோனில் ஏசப்பா தான் பேசுகிறாருன்னு அவன் நம்புகிறான். ஆமென், அதுதான் விசுவாசம். ஆமென், சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா இல்லை பாஸ்டர்ன்றாங்க அவங்க அம்மா, ஆனால் அவன் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான். சொல்லுங்க ஏசப்பா. இந்த குருட்டுத்தனமான அந்த விசுவாசத்தை தான் அவர் அப்ரிஷியேட் பண்றார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நாம் விரும்பாத காரியம் நடந்திருக்கலாம், நாம் எதிர்பார்க்காத காரியம் நடந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு நிச்சயம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். என் தகப்பன் எனக்கு நிச்சயமாகவே தீமை செய்யவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு நிச்சயம் தீமை செய்ய மாட்டார். அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருப்பேன். ஆமென். கர்த்தருடைய கையில உங்களை ஒப்பு கொடுங்க, அடங்கி இருங்க. கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை பார்த்து, ஆகாரே உனக்கு என்ன நேரிட்டது, எங்கிருந்து வருகிறாய்? அவ சொல்றா, வீட்டுக்கு போயிட்டு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நான் என்னுடைய நாச்சியார் கையின் கீழே இருக்க கூடாதபடி அவள் செய்கிற கொடுமை தாங்க முடியல, நான் ஓடி போகிறேன். ஆதியாகமம் 16:9 கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு கூப்பிட்டு, நீ போய் உன் நாச்சியாருடைய கையின் கீழ் அடங்கிரு, ஓம் சந்ததியை நான் பெரிய சந்ததியாய் மாற்றுவேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம விரும்பாத காரியங்கள், நாம் எதிர்பார்க்காத காரியங்கள், சில இழப்புகள், சில தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு இல்லை, கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார் என்று விசுவாசித்து அவருடைய கரத்தை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். எபிரேயர் 13:17 அதை தான் சொல்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க, ஊழியக்காரனோட இணைஞ்சு கொள்ளுங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊழியத்தோட ஊழியக்காரனோட இணைந்து கொள்ளுங்கள். சிலர் கழுத்து திரும்ப மாட்டேன்னுது. ஆமென். ஊழியத்தோடும் ஊழியக்காரனோட இணைந்து கொள்ளுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். Obey your leaders and submit to them, for they watch behalf of your souls. உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இல்லை. ஆகவே மகிழ்ச்சியோடு செய்ய கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்னுடைய ஊழிய பாதையிலே நான் கண்டுகொண்ட காரியம் அதுதான். எந்த விசுவாச குடும்பம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கீழ்ப்படிந்த குடும்பத்தை கர்த்தர் மேன்மையா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஒரு நாளும் எதிர்த்து நிற்காதீர்கள், தேவ ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்காதீர்கள், தேவனுடைய சத்தத்துக்கு எதிர்த்து நிற்காதீர்கள், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் இருதயத்தை அர்ப்பணித்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஒருவேளை உயர்த்தப்படுதல் நபருக்கு நபர் வித்தியாசப்படலாம். சிலருடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே ஒரு உயர்வு,
சிலருடைய வாழ்க்கையிலே வேலை ஸ்தலத்திலே உயர்வு, சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கையிட்டு செய்கிற பிசினஸ்ல உயர்வு, சிலருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய சரீர சுகத்திலே ஆரோக்கியத்திலே உயர்வு. பல விதத்தில் நமக்கு உயர்வு தேவைப்படலாம். நபருக்கு நபர் அவைகள் வித்தியாசப்படலாம். நம்மை ஆளுகை செய்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு தெரியும் நமக்கு எது தேவை என்று சொல்லி. ஆமென். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். கடந்த ஆராதனையிலே 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் என்று சொன்னேன். யாரை எப்பொழுது உயர்த்துவார், எப்பொழுது உயர்த்துவார் என்பதை நான் சொன்னேன். கரத்தில் இருந்தால் உயர்த்துவார், காத்திருந்தால் உயர்த்துவார், கரத்தில் இருந்தால் உயர்த்துவார், கர்த்தரோடு இருந்தால் உயர்த்துவார் என்பதை பற்றி 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தைகளை சொன்னேன். ஆமென். இந்த காலை வேளையிலும் யாரை தேவன் உயர்த்துவார்? ஆமென். யாரை தேவன் உயர்த்துவார் என்பதை பரிசுத்த வேதம் பல காரியத்தை சொல்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு துதிக்கிறவர்களை உயர்த்துவார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். The Lord will lift up those who praise him. Amen. துதிக்கிறவர்களை உயர்த்துவார். துதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான குறைகள் இருக்கலாம், பலவிதமான தேவைகள் இருக்கலாம், பலவிதமான இக்கட்டுகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்காக நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாக இருந்து கொள்ளுங்கள். ஆமென். யாரை தேவன் உயர்த்துகிறார்? பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்கிறேன். நம்பர் 1, துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார். சத்தமா சொல்லுங்க. The Lord will lift up those who mourn. துக்கிக்கிறவர்கள். வெளியே பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது போல முகபாவனை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனா உள்ளத்துல ஒரு சோர்வு, ஒரு வேதனை, ஒரு விரக்தி. ஏன் என் வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இப்படி? தேவனை நம்பி தேவனை சார்ந்து உங்களுடைய விசுவாச ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு துக்கம் உள்ளத்துல ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையினாலே துக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த காலவேளையில துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார். நம்பர் 1. நம்பர் 2, தூக்கினவர்களை உயர்த்துவார். தேவனால் தூக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. The Lord will lift up those who were lifted. கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி எடுத்தது உண்மைதானா? ஆமென். தூக்கினவர்களை உயர்த்துவார். நம்பர் 2. நம்பர் 3, தூசியானவர்களை உயர்த்துவார். சத்தமா சொல்லுங்க. The Lord will lift up those who are like dust. ஒருவேளை மற்றவருடைய பார்வைக்கு, இந்த உலகத்தின் பார்வைக்கு, உறவினர்களுடைய பார்வைக்கு ஒரு தூசியை போல, துடைத்து போடுகிற அழுக்கை போல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை உயர்த்த உங்கள் அருகில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக இந்த வரிசையில் அடுக்கி வச்சிருக்கிறேன். துக்கிக்கிறவர்களை, தூக்கினவர்களை, தூசியானவர்களை உயர்த்துகிற அற்புதமான தேவன். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். நம்பர் 1, முதலாவது நான் சொன்னேன், துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிறவர். ஆமென். என்னோடு கூட யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யோபு 5ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென். யோபுவினுடைய புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில, இந்த 2வது ஆராதனையில ஏதோ ஒரு துக்கம் உங்க உள்ளத்துல ஒரு மூலையில இருந்துகிட்டே இருக்கு. ஆமென். அதை மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியல. ச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி ஜனங்களுக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. ஒரு துக்கம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆனாலும் கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து உங்களுடைய ஓட்டம் நடந்துகிட்டே இருக்குது. முட்களின் நடுவே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே என் குமாரத்தி இருக்கிறாள்னு கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். முட்களின் நடுவே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல, இந்த லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கில் வளரக்கூடியவை. இஸ்ரவேல் தேசம்
மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்று சொன்னாரே. பள்ளத்தாக்குல வளரக்கூடிய மலர் லீலி புஷ்பம். அந்த தேசத்துக்குள்ள போகும்பொழுது திடீர்னு அவ்வப்போது இந்த வாசனை, இந்த லீலி புஷ்பத்தினுடைய வாசனை திடீரென்று காற்றில் அதிகமாய் வருமாம். அதற்கு காரணம், காற்று அடிக்கிற நேரத்தில் முட்களின் நடுவே இருக்கிற லீலி புஷ்பம் காற்றின் வேகத்தில் அங்கும் இங்கும் அசையும் பொழுது முட்களிலே சிக்கி மாட்டி அதன் இதழ்கள் கிழிக்கப்பட்டு அதிலிருந்து எழும்புகிற வாசனை அவ்வப்போது அந்த இடம் முழுவதும் நிரப்புமாம். ஆமென். ஒரு லீலி புஷ்பத்தை போல முள்ளு நடுவே மாட்டிட்டு இருக்கிறது மாதிரி முட்களின் நடுவே உங்களுடைய சூழ்நிலைமைகள் மாட்டி சிக்கி கொண்டிருப்பது நிமித்தம் உங்களுக்குள் காணப்படுகிற கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படத்தக்கதாக கர்த்தருடைய பொறுமை, கர்த்தருடைய கிருபை, அன்பு, தயவு இவைகளெல்லாம் உள்ளத்தில் இருக்கிறதுனால அவரை நம்பி இந்த பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன் என்று சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது போல நீங்கள் பொறுமையாய் தேவனுடைய வேலைக்காக நீங்கள் பலவிதமான இக்கட்டுகள் நடுவிலே கர்த்தரை சார்ந்து நடந்து கொண்டிருக்கலாம். ஆமென். யோபுவிலே வாசித்தது போல தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன் அவர். ஆமென். இந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை? யோபுவினுடைய நண்பர்கள் யோபுவை ஆறுதல் படுத்த அவர்கள் வந்த பொழுது யோபுவின் நண்பர்கள் சொன்ன வார்த்தை, யோபுவின் நண்பர்களில் ஒருவன் சொன்ன வார்த்தை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. யோபுவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஹல்லேலூயா. யோபுவுக்கு யோபு புஸ்தகத்தில் வருகிற 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பேர் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1 எலிபாஸ், சேபார், பில்தாத். ஆமென். பேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பில்தாத், சோபார், எலிபாஸ். எலிபாஸ் சொன்ன வார்த்தை தான் இது. எலிபாஸ் சொன்ன வார்த்தை, யோபு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். உண்மையா இல்லையா? அது அவரே சாட்சி சொல்றார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகி யோபு, ஆமென், தேவனால் சாட்சி பெற்றவன். அவன் உத்தமன் சொன்னார் ஆண்டவர். அவன் தன்னையே அவன் சொல்ல, நான் ஒரு உத்தமன் சொல்ல. வேதம் அப்படித்தான் சொல்கிற. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். நீங்க நல்லா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எந்த விசுவாசியோ எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, யார் அவங்களே புகழ்ந்துக்கிறாங்களோ அவங்க உத்தமன் கிடையாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. 10ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருந்துச்சு. 10ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். தன்னைத்தான் போற்றி, எவன் ஒருவன் தன்னைத்தான் போற்றுகிறானோ அவன் உத்தமன் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது யாரா இருந்தாலும் சரி, நான் இப்படி, நான் அப்படி, என்னை இப்படி சொல்லுவாங்க, என்னை அப்படி சொல்லுவாங்க. யார் ஒரு மனுஷன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தேவனை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால தான் இயேசு சொன்னார், அந்தந்த கனிகளினாலே அந்தந்த மரத்தை அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். மரம் கெட்டது, கனி நல்லதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஃபேமஸ் சிங்கருடைய பெயரை சொல்லி அவர் பாட்டை ஏன் பாடினா தப்பு அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அது யாருன்னு உங்கள் மைண்டில் இப்போ வந்துருக்கும். உடனே பிரைட்டாக எல்லாருடைய தலையிலும் பல்பு எரியுது. அல்லேலூயா. எனக்கு அப்போ பேரை சொல்லி சொன்னாங்க, ஏன் அவர் பாட்டை பாடக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், மரம் நல்லதென்றால் கனியும் நல்லது. ஆமென். மரம் கெட்டதென்றால் கனியும் கெட்டது. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அப்போ கனி மட்டும் நல்லா இருக்கு, மரம் கெட்டதுன்னு யாரும் சொல்றது இல்லை.
அதனால அந்தந்த கனியினால தான் அந்த மரத்தை நீங்க அடையாளம் காண முடியும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன், அவன் உத்தமன். தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். ஆகவே ஆப்வியஸ் அவனுடைய நண்பர்களும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் இருப்பாங்க. ஆமென். அதனால எலிப்பா சொன்ன இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இட்ஸ் a word came from the God fearing group. ஆமென். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர் என் தேவன். ஆமென். யோபு கர்த்தருக்கு பயந்தனால அவனுடைய நண்பர்களும் கண்டிப்பா கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான். கையை உயர்த்தறல்ல சொல்லாமா? இப்போ இருக்கிற ஆட்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கேள்விக்குறியா தான் இருக்குது. ஆமென். இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வேற போயிட்டு இருக்கு, ப்ரோ. என்ன சொன்னாலும் தப்பா அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. ஆமென். நமக்கு ஒரு பேட்டர்னு நம்ம நல்ல அதை உலகத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படி தான், ப்ரோ. என்னதுங்க? அப்புறம் ஏன் சிஸ்ன்னு கூட மாட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்த காலத்தில் வாலிப பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவனுங்கெல்லாம் விசுவாசிங்க தான் நான் யோசிக்க வேண்டியது மச்சின்றான். ஆமென். சரி, அது அவங்க கூப்பிடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், யோபு கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தனால அவனுடைய நண்பர்களும் கர்த்தருக்கு பயந்தவர்களே. அதனால இந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. எலிப்பாசின் வாயிலிருந்து வந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. தேவன் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்துட்டான். அப்படிப்பட்ட நேரத்திலே அவனுடைய நண்பர்கள் அவனை தேடி வந்து ஆறுதல் படுத்த வந்தார்கள். யோபு 2:13 பாருங்கள். யோபு 2:13, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்தார்கள். ஆமென். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். ஆமென். யோபுவை போல ஒருவேளை மகா கொடிய துக்கத்தோட மறக்கணும்னு நினைக்கிறேன், மறக்க முடியலையே. யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், யோசிக்க முடியாமல் இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ? துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவனை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஏற்ற காலத்திலே என் தேவன் உங்களை உயர்த்துவாராக. யோபு 2:12 பாருங்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது யோபு உருதறியாமல் இருந்ததை பார்த்து சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு. ஆமென். 7 நாள் அவனுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. ஒன்றும் பேச முடியல, வாய் அடைச்சு போய் உட்கார்ந்துருந்தான். அதுதான் வார்த்தை. ஆமென். என்ன வார்த்தை சொல்லி இவனுக்கு ஆறுதல் படுத்த? அமைதியா இருந்தான். அவ்வளவு துக்கம், அவ்வளவு கொடிய துக்கம். யோபு 6:3 பாருங்கள். யோபு 6:3, அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. ஆமென். என் துக்கம் சொல்லி முடியாது. ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, சொல்வதற்கு சொற்களே இல்லை. ஆமென். வர்ணிப்பதற்கு வார்த்தையே இல்லை. யோபுவின் துக்கத்தை வர்ணிப்பதற்கு வார்த்தையே இல்லை. 16:6 பாருங்கள். யோபு 16:6, நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? வேதனையின் உச்ச கட்டத்தில் இருந்தான், துக்கத்தினுடைய உச்ச கட்டம் யோபு. அவன் நண்பர்கள் அவனை பார்த்து சொன்னாங்க, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். இந்த கால வேளையில ஏதோ ஒரு துக்கம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 38ஆம் சங்கீதம்
6ஆம் வசனத்துல 38:6 வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். ஆமென். 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இந்த நேரலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையிலே விரக்தியோடு வேதனையோடு ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட தடைகள் என்று உள்ளம் உடைந்து போய் மன கிளேசத்தினாலே குழப்பத்தோடு துக்கத்தோடு கூட தேவ சன்னிதானத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை அதுதான். அவர் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற அற்புதமான தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதாக என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தின் வழியாக கடந்து செல்வது பரிசுத்தவான்களுடைய பாதையாக இருக்கிறதே, விசுவாசிகளுடைய பாதையாக இருக்கிறதே. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இருக்கத்தானே செய்தது. ஆமென். யாக்கோபு 5:17 சொல்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். பாடுள்ள மனுஷன். ஆக நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் விசுவாச வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாதே. ஆமென். அதைத்தானே இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். உங்களுக்கு பாடு இருக்காது, வேதனை இருக்காது, தத்தளிப்பு இருக்காது, பிரச்சனை இருக்காதுன்னு பரிசுத்த வேதம் சொல்லவில்லை. பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். எவ்வளவு நாள் உபத்திரவப்படுவீர்கள்? வெளிப்படுத்தல் 2:10 சபைக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளிலே ஒன்று, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஒரு கொஞ்ச காலம். எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கொஞ்ச நாள் உபத்திரவப்படுவீர்கள். விசுவாச ஓட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம். ஆமென். 1 பேதுரு 5:10 சொல்கிறது, தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று வேதம் சொல்கிறதே. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. ஆமென். விசுவாச ஓட்டத்திலே துக்கங்கள், பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள் வரலாம். ஆமென். வரும். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னார். ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னார். சொன்னாரா? சங்கீதம் 34:19 வாசித்து பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தட்ஸ் த பிரிவிலேஜ். ஆமென். நீதிமானுக்கு துன்பமே வராது, பிரச்சனையே வராது, போராட்டமே வராதுன்னு வரும், வரலாம். வந்தாலும் கர்த்தர் கூட நிற்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லி உற்சாகப்படுத்துங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமென். சோர்ந்து போவாதீர்கள். எதை குறித்தும் சோர்ந்து போவாதீர்கள். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 14:22 அதை தான் சொல்கிறது. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். சீஷர்கள் மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்க புத்தி சொல்லி அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நிறைய பேர் சொல்லாம அப்படியே வாய மூடிட்டு இருக்கிறீங்க பாருங்க. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும்
துன்பப்படுவார்கள். வசனத்தை சொல்றேன் நான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் உண்டு. ஆனாலும் நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல சத்தமாலே சொல்லுங்க. எஃப் மைனர் கொடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிகள், பாடுகள் மத்தியில் நாம் கடந்து செல்லலாம். ஆனால் என்னை அழைத்தவர் எனக்கு முன்பதாக செல்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் சொல்லலாமே. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சொல்லுங்க. எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. ஜீசஸ் என் ராஜா முன்னே செல்கிறார். ஆமென். அதை மட்டும் நினைங்க. நம்முடைய வாழ்க்கையில துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன். ஆமென். வீட்டுக்கு போயிட்டு நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. இப்போ என் முகத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, எப்தா என்கிற ஒரு மனுஷன். யாருங்க? எப்தா ஒரு யுத்த புருஷன், பராக்கிரமசாலி. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், நியாயாதிபதிகள் 11:1 எப்தா பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். என்ன குமாரன்? என்ன கவனிங்க. அவங்களுடைய தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளைகள் முறைப்படி மனைவியா இருக்கிறவருக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்களும் வளர்றாங்க. பரஸ்திரி ஒழுக்கம் கெட்டவள், அவளுக்கு பிறந்த மகன் தான் இந்த எப்தா. அவனும் வளர்றான், ஒரே வீட்டில் வளர்றாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள்லாம் இவனை பிடிச்சி தள்ளுறாங்க. நீ எங்களுக்கு சுதந்திரவாளி அல்ல, வெளியே போ, நீ ஒழுங்கீனமானவளுக்கு பிறந்தவள், வெளியே போன கழுத்தை பிடிச்சி தள்ளிடுறாங்க. அவமானத்தோட, நிந்தையோட, வேதனையோட வீட்டை விட்டு வெளியே துரத்தப்படுறான். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இப்போ இந்த இஸ்ரவேலருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு நெருக்கடியை கர்த்தர் கொடுத்தார் என்றே சொல்லணும். ஆமென். இப்ப எல்லாரும் எப்தா கிட்ட போறாங்க. பாருங்க 8ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்க பாப்போம். எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து யுத்தம் பண்ணி இதற்காகத்தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். ஆமென். யாரால துரத்தப்பட்டானோ, யாரால அவமானப்படுத்தப்பட்டானோ, யாரால தலைகுனி வந்துச்சோ அவங்களே வந்து இவனை கூப்பிட்டு, நீ எங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டும். ஆமென். 7ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்க சத்தமா. பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் தேவையா? இல்லைன்னா என்னை அவமானப்படுத்துவீங்களா, துக்கப்படுத்துவீங்களா, தூக்கி எறிவீங்களா? சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு வெளியே தூக்கி போடுற கருவேப்பிள்ளையா நான்? என்னை தூக்கி வெளியே போட்டீங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து என்கிட்ட நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஒருவேளை சொந்த உறவினாலே நீங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம்.
யோசேப்பும் சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாற பண்ணினாரே. ஆமென். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இப்படிப்பட்ட சில அனுபவங்களின் மத்தியில் காயப்பட்டிருக்கிற உங்களுடைய காயங்களை மாற்றி உங்கள் காயங்களுக்கு மருந்தை அளித்து உங்களுடைய தலையை உயர்த்துவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். நம்பர் 1, துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார். ஆமென். நம்பர் 2, நான் சொன்னேன், தூக்கினவர்களை உயர்த்துவார். தேவன் யாரை தூக்கினாரோ அவர்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. 89ஆம் சங்கீதத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். 89ஆம் சங்கீதம் 19, 20 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஆமென். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். த ஹைலைட் வேர்ட் வாசிக்க கேட்ட வசனத்திலே முக்கியமான வார்த்தை என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஆமென் சொல்லலாமா? தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன், என் தாவீதை, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். இந்த வார்த்தையிலிருந்தே தாவீது தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டவன் என்பதை நாம் காண முடிகிறது. ஆமென். தாவீதை தேவன் தமக்காக தூக்கி எடுத்தார். ஆமாவா? எத்தனையோ காலகட்டத்தில் தேவனுக்கு சாட்சியாய் வாழாமல் சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்களிலே, ஏன் நம்முடைய மீறுதல்களிலே, சில நேரத்தில் துணிகரமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பின்வாங்கின பொழுது கூட நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் தூக்கி எடுத்த நாட்கள் உண்டா இல்லையா? ஆமென். 145ஆம் சங்கீதத்தினுடைய 14ஆம் வசனத்திலே கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் மட்டும் நம்மளை தூக்கி எடுக்கலன்னா இந்நேரம் பின்மாற்றத்திலேயே போய் நரகத்தின் மகனாக மகளாக மாறி இருந்திருப்போம். ஆமென். நான் சொல்றது உண்மையா இல்லையா? கர்த்தர் தான் சில காரியங்களை எல்லாம் மறந்து, சில காரியங்களை மன்னித்து, ஏன் சில காரியங்களை கண்டுகொள்ளாதது போல, நாம் உணர்வடையும் வரைக்கும் சில காரியத்தை பார்க்காதது போல, பார்த்தும் பார்க்காதது போல, என் பிள்ளை என்கிட்ட வரணும், என் மகள் என்கிட்ட வரணும்னு அவர் பொறுமையாய் இருக்கிறாரே. அவர் தூக்கி எடுக்கிறவர், தூக்கினவனை உயர்த்துகிறவர். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், நான் அவனை என் தைலத்தினால், பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. எத்தனை உண்மை! அது சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்கிறான். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். எத்தனை எத்தனை நல்ல ஆண்டவர். ஆமென். மனுஷனை போல நம்மை நீதி செய்வாரானால், நம்மிடத்தில் ஆண்டவர் நீதி பாராட்டுவாரானால் நாம் ஒருவரும் நிலை நின்றிருக்க முடியாது. ஆமென். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் நம்மை நீதிமான்களாக்கினாரே. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. அவர் மட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்மளை ட்ரீட் பண்ணி இருந்தா இந்நேரம் எங்கேயோ நம்ம போயிருந்திருப்போம். ஆமென் சொல்லுங்க. பல நேரங்களில் கண்டும் காணாததுமாயிருந்து கஞ்சாடையாய் என் மகன் அப்படியே என்கிட்ட வந்துடணும், முழுசா என்கிட்ட வந்துடணும், என் மகள் முழுசா வந்துடணும்னு அவருடைய பொறுமைதான் பல நேரத்தில் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்பதற்கு காரணமாயிருக்கிறதே. ஆமென். எத்தனை நல்ல ஆண்டவர். ஆமென். எத்தனை நல்ல ஆண்டவர். தூக்கினவர்களை உயர்த்துகிற அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். சாமுவேலை பார்த்து சொல்றார், எவ்வளவு நாள் துக்கத்தில் உட்கார்ந்திருப்பேன், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பா. எழுந்திரு, உன்னுடைய அபிஷேக தைலத்தை நிரப்பிக்கொள். புறப்பட்டு போய் பெத்லே
பெத்லேஹேமியனாகி ஈசாய் வீட்டுக்கு போ, அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆமென். ஈசாய் வீட்டுக்கு போ, தாவீதுன்னு ஒருத்தன் இருப்பான்னா அவருக்கு ரொம்ப எளிது சாமுவேலுக்கு. ஆமென். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனுடைய குமாரரில் ஒருவன். வீடே கோலாகலமா இருக்கு, வீடு இல்ல ஊரே கோலாகலமா இருக்கு. என்ன, தான் முதல் பெயர்சபா மட்டும் இருக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஊரே கோலாகலமா இருக்கு, விழா கோலமா இருக்கு. ஈசாய் பசங்கள்லாம் மிலிட்டரியில இருந்து லீவு கேட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமென். எல்லாம் வாட்டம் சாட்டமா நிக்கிறாங்க. ஊரே ஸ்டன் ஆயிட்டாரு. சாமுவேலே அபிநாதாப பார்த்த உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அவன் கால் எழுமி நிக்குது. ஆமென். இவனாதான் இருக்கும் போல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதன் இவனாகத்தான் இருக்கும் போல நீ எழும்பி நின்னா. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்க மாட்டேன்பா. நீ முகத்தை பார்க்கிற, வாட்டம் சாட்டத்தை பார்க்கிற, அவன் சரீர வளர்ச்சியை தோற்றத்தை பார்க்க வேண்டாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். சில நேரத்தில் நம்முடைய கெஸ் எல்லாம் வேஸ்டா போயிடுது இல்ல. ஆமென். ஆனா கர்த்தருடைய பார்வையே வேற. ஆமென். கர்த்தருடைய பார்வையே வேற. சில நேரத்தில் நம்முடைய நினைப்பு, நம்முடைய கணிப்பு, இதையெல்லாம் கர்த்தர் பொய்யாக்கி விடுகிறார். ஆமாவா இல்லையா? பரலோகத்தில் நமக்கு ஒரு பெரிய ஷாக் ஒருவேளை காத்திருக்கலாம். யாரெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு நம்ம கணிச்சிருக்கிறோமோ அவங்க ஒருவேளை இருக்கலாம். ஆமென். இவங்கெல்லாம் கண்டிப்பா முதல் லைன்ல இருப்பாங்க நம்ம யோசித்து இருக்கிறவர்கள் ஒருவேளை இல்லாமலும் போகலாம். ஆமென். மனுஷர் பார்க்கிற பிரகாரம் நான் பாரேன். அடுத்தது வரான், எலியாபு வரான். உடனே இவனாதான் இருக்கும் நினைச்சான். அபிநாதாப் சம்மா வரான், இவனாதான் இருக்கும். நோ நோ நோ, எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சாமுவேல் கேட்கிறான், அவன் பிள்ளைங்க உள்ளதானா? இல்ல, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் காட்டில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆமென். பாருங்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலை. ஒருவேளை சொந்த சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், சொந்தக்காரர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஏன் பெற்றோர்களால் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் தாவீதை தேடினதே. கர்த்தருடைய கண்கள் தாவீதை தேடி அவனை கொண்டு வந்து அங்க நிறுத்தினது. ஆமென் சொல்லலாமா? எத்தனை ஆச்சரியம்! கர்த்தர் அவனை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்தான். 2 சாமுவேல் 22:49, 2 சாமுவேல் 22:49, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். ஆமென். பொல்லாத மனுஷர்கள் மேல் என்னை உயர்த்தி. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 23:1 தாவீதின் கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. ஆமென். யாக்கோபினுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது எனும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென், எத்தனை மேன்மை! ஒன்று தெரியுமா? நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 15:16 பாருங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Hallelujah. You have not chosen me, but I have chosen you and ordained you. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தேவனுக்கு மகிமை. நான் சாதாரணமானவன் அல்ல, தேவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டவன். ஆமென். தேவன் தம்முடைய கரத்தில் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 18:16, உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஆமென். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம்? 1 பேதுரு 2:9 விதமாக சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று
இருளின் ஹல்லேலூயா அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய சந்ததியாயும் தேவனுக்கு பரிசுத்த ஜனமாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். சொல்லுங்க. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு இயேசு. கைய தட்டுங்களே. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஜீசஸ் ஆமென். தூக்கினவர்களை உயர்த்துகிறவர். ஆமென். மூணாவது ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? தூசியானவர்களை உயர்த்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம ஒருவருக்குமே பயன்படாதவர்களாய் ஒரு தூசிய போல ஆமென் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபையின் கண்கள் நம்மேல் பட்டது. 1 சாமுவேல் 2:8 வாசிக்கும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை எங்கிருந்து உயர்த்துறாரா? குப்பையிலிருந்து. ஆகவே தான் சொன்னேன், தூசியில் இருக்கிறவர்களை உயர்த்துகிறவர். ஆமென். ஒருவேளை மற்றவருடைய பார்வைக்கு நாம் ஆகாதவர்களாக இருக்கலாம், ஏளனமாக இருக்கலாம். நம்ம பார்க்கும் பொழுது ஏளனமாக பார்க்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோட உட்கார செய்கிறவர். எத்தனை பெரிய மேன்மை! ஆமென். தாவீதுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை எவ்வளவு மேன்மையா உயர்த்த முடியுமோ உயர்த்தினார். ஆனா அவன் அறிக்கை செஞ்சிட்டே இருந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? சிறுமையும் எளிமையுமானவன். ஆமென். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவன்? சிறுமையும் எளிமையுமானவன். எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மையா உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் நமக்குள்ள மேட்டிமை வந்துடக்கூடாது, ஒரு நாளும் நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. ஆமென். நம்மளை அறியாமலே சில நேரத்தில் நமக்குள்ள பெருமை ஒளிஞ்சிடுறோம். நான் இப்பெல்லாம் எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா, இப்பெல்லாம் நான் எவ்வளோ நல்லா வேதத்தை வாசிக்கிறேன் தெரியுமா, இது கூட ஒரு விதமான பெருமை தான். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்படியா என்னை முறைக்கிறீர்கள்? ஆமென். அப்படி அந்த எண்ணம் வரும்பொழுதே நம்ம சொல்லணும், அப்பாலே பஸ் சாத்தானே, என்கிட்ட பெருமை பாராட்ட என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒன்றை எப்பொழுதும் மறக்கக்கூடாது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், the God resists always the proud one. ஆமென்.
But at the same time, God will give the grace to the humble one. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன அளிக்கிறாராம்? கிருபை 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 அளிக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீத தேவன் மேன்மைப்படுத்தி தூசியில இருந்தவனை, ஆடு மேய்ச்சிருந்தவனை அரசனா உயர்த்தி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் அவனுடைய தாழ்மை. சிறுமையும் எளிமையுமான என்னை கண்ணோக்கி பாரும். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். வீட்டுக்கு போயிட்டு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. இப்போ என் முகத்தை பாருங்க. அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தரித்திரன். ஆமென். 2 பேர் சொல்லியிருக்குதா? யார் யார் சொல்லியிருக்குது? ஐஸ்வர்யவான், அப்புறம் தரித்திரன். தரித்திரனுடைய பெயரை உச்சரிக்க சந்தோஷப்பட்ட, மனமுவந்து வந்து பெயரை உச்சரித்த ஆவியானவர் ஐஸ்வர்யவானுடைய பெயரை சொல்ல விரும்பல. ஆமென். அதனால பெயர் அங்க இல்லை. He was a rich man, that's all. ஆமென். ஒரு பணக்காரன் இருந்தான். அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்தான். நல்ல சாப்பிட்டான். கர்த்தருக்கு பயந்தவன் தான். கர்த்தரை அறிந்தவன். பயந்தவன் சொல்ல முடியாது, கர்த்தரை அறிந்தவன். அவன் சொல்றான், நரகத்துக்கு போயிட்டு என் சகோதரர் 5 பேர் இருக்கிறாங்க, லாசரு அனுப்பி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்ற அளவுக்கு ஆத்தும பாரம் நிறைஞ்சவனா இருந்திருக்கிறான் பாருங்க. ஆமென். ஒருவேளை அட்லீஸ்ட் அந்த நாலேஜ், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கூட அந்த அறிவு இருந்துச்சு. ஆனாலும் பிரயோஜனம் இல்லையே. ஆனால் தரித்திரன் லாசருடைய டேபிள்ல இருந்து கீழே குப்பைக்கு போகிற அந்த வேஸ்ட்ல இருந்து அதெல்லாம் எடுத்து மிச்ச மீதியான மீன் எலும்பு, மட்டன் எலும்பு, இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பழைச்சவன். ஆனா கர்த்தருக்கு பயந்தவன். ஆமென். 2 பேரும் மரிக்கிறாங்க. வேதம் சொல்கிறது ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான், லாசருக்கு அடக்கம் நடந்துச்சா இல்லைன்னு தெரியல. லாசரு மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாம் அடியில் கொண்டு போகப்பட்டான். அப்படிதான் இருக்குது. ஒருவேளை செத்து ரோட்ல கடந்திருப்பான் 2 நாள் 2 நாள் 3 நாள், அப்புறம் கார்பரேஷன் லாரி வந்து தான் அவனை அடக்கம் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். என்னுடைய யோகம் அது. ஆமென். ஆனா வேதம் சொல்கிறது ஐஸ்வர்யவான் என்ன பண்ணப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். நல்ல அடக்காரம் நடந்திருக்கும். ஜே 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 ஜேன்னு ஆட்கள் வந்திருப்பாங்க. நல்ல பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. பரலோகமே என் சொந்தமே, அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மாதிரியாக அப்படியே சோகமாயிட்டீங்க. ஆஹா ஓஹோன்னு அடக்காராது நடந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அவன் எங்க இருந்தான்? பாதாளத்தில் இருந்தான். ஐயோ வேதனைப்படுகிறேன் பாதாளத்தில். ஆமென் சொல்லுங்க. பயங்கர அட்டகாசமா அடக்காரா நடந்துச்சு. 84ஆம் வருஷம் நினைக்கிறேன். எம்ஜிஆர் செத்தாரு. நான் கடையில் இருக்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன் +1 படிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரே அட்டில் தட்டில் நடக்குது. துண்டர்கள் போட்டு எல்லாத்தையும் தூள் ஆக்குறாங்க. ஆமென். கடையெல்லாம் மூடிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடக்க ஆராதனை. சென்னை பட்டணமே ஜனங்களால் மூடிடுச்சு. ஆமென். அதில் ஒருத்தர் சொல்கிறான், செத்தா இப்படி தான்டா சாவணும். ஆமென். தயவு செஞ்சு அப்படிலாம் செத்துறாதீங்க. ஆஹா ஓஹோன்னு அடக்காரன் நடந்திருக்கும். ஆனால் பாதாளத்தில் வேதனைப்படுறான். பணம் இருந்து பிரயோஜனம் இல்லையே. ஆனால் தரித்திரன் ஆபிரகாம் அடியில். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். இங்கிருந்து கெஞ்சிறான், தகப்பனே லாசருடைய விரலின் நுனியில ஒரு சொட்டு தண்ணி நனைய பண்ணி என் நாவை குளிர பண்ணினால். அப்போ ஒரு சொட்டு தண்ணி எவ்வளோ காஸ்ட்லி, அதனுடைய மேன்மை எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். எவ்வளோ வேதனையில் அவர் இருந்து சொல்றான். ஆமென். பணம் இருந்து பிரயோஜனம் இல்லையே. ஆமென் சொல்லுங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. ஆமென். பணம் வேணும், பணம் இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் பணம் வேணும். அப்படிதானே? யாருக்கு பணம் வேணாம் கையாச்சு காட்டுங்க. ஒரு கரையும் இல்லையே. பிரசங்கிக்கிற எனக்கும் பணம் தேவை, கேட்கிற உங்களுக்கும் பணம் தேவை. ஆமென். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். என் ஜபம் இன்னைக்கு கூட அந்த ஜபத்தை நான் மாத்திர ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யவனாக்கும். ஆமென். என்னை பணக்காரனாக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாளும் பண ஆசை எனக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமென்.
Lord, I need more money, but don't allow me the lust of money in my heart. Amen. பணம் எனக்கு என்னதுக்குண்ணா அப்படின்னா, என்கிட்ட பணம் வந்துச்சுன்னா பல ஊழியங்களுக்கு போகும். சத்தமாக இல்லை சொல்லுங்க, சத்தமாக ஆமீன். அதுதான் என்கிட்ட என்ன பணத்தை தாரம் கேட்குற நோக்கம் என்ன, அதுதான் நம்ம நோக்கம். அப்படி தான் இருக்கணுமே தவிர, பாருங்கள், இந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை பிடித்தான் ஆண்டவரை விட்டுட்டான். தன்னன் தனிமையில் பெயர்சபா வனாந்திரத்தில் ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்தான். வேதம் சொல்கிறது, சூரியன் அஸ்தமித்தது. அவன் எங்கும் இருள், எல்லா இடத்துலையும் இருள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு ஓடனான். ஆசீர்வாதத்துக்காக அலைஞ்சி தேடி ஓடனான் யாக்கோபு. கடைசியில் பார்த்தா கிடைச்ச இடம் பெயர்சபா வனாந்திரம். அவன் அன்னைக்கு இரவு ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். காலையில் எழும்புறான், வீட்டுக்கு போயிட்டு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை கடைசி 5 வசனத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. ஒரு பொருத்தனை பண்ணுறான். தேவனே, உமக்காக வைராக்கியமாய் நிற்பேன். ஆமென். அதை ரியலைஸ் பண்ணுறான். 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், வெறும் கோலோடு இந்த யோர்தானை கடந்து போனேன், இன்னைக்கு 2 பரிவார ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே. ஆமென். தேவன் உயர்த்துகிற மேன்மை அற்புதமானது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. தேவனே, என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன். தேவனே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து படைக்கிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.